ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரைட் ரைஸ் தாங்க. ஈஸியான மெத்தடில் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி தரேன் வாங்க. இங்கே தான் சமைக்க போகிறோம். வாங்க முதல்ல கல் எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுப்பு ரெடி பண்ணுறது கல் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் அடுப்பை ரெடி பண்ணிக்கலாம். இதை சுற்றியே நமக்கு விரவு நிறையா இருக்கிறதுனால நம்ம விரவுக்கு எங்கேயும் போக வேணாம். அது இல்லாமல் இந்த காஞ்ச சருகையை எடுத்து நம்ம கொளுத்திக்கலாம். இங்கேயே எல்லா விரவும் இருக்குது, அதனால் நம்ம எங்கேயும் போக தேவையில்லை. முட்டைகோஸ் இந்த சைஸ் போதும். அடுத்து பீன்ஸ் வெட்ட போகிறோம். 4 பீன்ஸ் எடுத்துருக்கோம். இதை மட்டும் கொஞ்சம் அழகாக இந்த சைஸுக்கு இப்படி வெட்டினோம்னா அது வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ குடமிளகாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கேரட் எடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2 பீஸாக போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு 2 கேரட்னு நினச்சிடாதீங்க, ஒரு கேரட்டு தான். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சென்டராக போட்டுக்கிட்டு பாருங்க, இந்த மாதிரி பிரியணும் கேரட்டு. இதை பாருங்க எவ்வளோ ஸ்லைஸாக பண்ணியிருக்கோன்னு தெரியுதா? இந்த மாதிரி வெட்டி எடுத்து வாங்க அடுப்பை பற்ற வச்சிடலாம். வாங்க சட்டியை வச்சிடலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது கொஞ்சம் கேப்சிகமும் வந்துட்டு பரவாயில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேப்சிகம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பீன்ஸு கொஞ்சம், அப்புறம் கேரட்டு, முட்டைக்கோசு, அதுக்கப்புறம்
இது எல்லாமே அரை வேக்காட்டில் தான் இருக்கணும், ரொம்ப வேக விடக்கூடாது. தேவையான அளவு உப்பு இந்த காய்கறிக்கு மட்டும். இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். இன்னொரு டப்பா போட்டுக்கலாம். இது வீட்லேயே வடித்த சாதம். வடித்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிங்க, அப்போ தான் அது விரையாக இருக்கும். நெய் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். ரைஸ் போட்டோன்னே கரம் மசாலா, இது மல்லித்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்து வச்சுருக்கோம். பெப்பர், கொத்தமல்லி தழை, அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க முட்டை. இது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே உப்பு நிறையா போட்டிருக்கோம் காய்கறிக்கெலாம், அதனால் கம்மியாக போட்டுங்க. உங்களுக்கு சோயா சாஸுங்க நல்லாயிருக்கும். இந்த புளிப்புலாம் வேணுங்கிறவங்க இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு சோயா சாஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து இந்த டொமேட்டோ சாஸை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒரு இந்தியா கொடி கலருக்கு இருக்குது பாருங்கள். அந்த முட்டைக்கோஸு, கேரட்டு, கேப்சிகம் எல்லாமே வந்து ஒரு இந்தியாவோட கொடி கலருக்கு இருக்குது. வாங்க இறக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அங்கே வாடையே ரொம்ப சூப்பராக இருக்குது. வாசனை வர தூக்குது, வாயிலேருந்து எச்சி வர வருது. நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருவோம். பாருங்கள், இது எவ்வளோ அப்படியே பொலன்னு இருக்குது பாருங்கள். அது வீட்டிலேருந்து வரும்போது எண்ணெய் ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதனால தான் தனித்தனியாக சோறு பிரிஞ்சு வருது. இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம். சூடாக வர இருக்கா, சாப்பிட முடியல. வேறு லெவலில் இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இந்த கேப்சிகமும் இந்த காய்கறிலாம் போட்டது சூப்பராக இருக்குது. நல்லா முட்டைலாம் மிக்ஸ் ஆகிருக்கு, சாப்பிடவும் சூப்பராக இருக்குது. கேப்சிகம், பீன்ஸ்லாம் வந்து ஒரே டேஸ்ட்லேயே இருக்குது.
முட்டை, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸு, கேரட்டு, கேப்சிகம் எல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு. அரை வேக்காடில் தான் இருக்குது. இது இப்படி தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவாங்க. ஈஸியான மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நண்பர் திலீப் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கார். அதனால் அவரால் வீடியோவுக்கு வர முடியல. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்துடுவார். சொல்லியிருக்காரு நம்மக்கிட்ட, அடுத்த வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பார்த்தோம். ரொம்பவே ருசியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எங்கள் VFO சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை அடிங்க. நான் உங்கள் வீரா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.